ஹாய் ஒருவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் கேட்ட கிராமர் 6க்கு 6 அடிக்க முடியுமா? 4 கொடுத்து 3 சொல்கிறாங்க. என்னெல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பிகின் வித் இஃப் வேர் ஹேட் இதை கேட்குறாங்க. இல்லைனா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் ஒன்று கேட்குறாங்க. ரிப்போர்ட் ஸ்பீச் அல்லது டைரக்ட் இன்டைரக்ட் இதில் ஒன்று கேட்குறாங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கேட்குறாங்க. நான் எல்லாமே சொல்லி முடிச்சிடுறேன். உங்கள் புக்கிலேயே இருக்கிற கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. ஓனாக அவங்க க்ரியேட்டிவாக கேட்குறதே கிடையாது, எப்பாவது தான் கேட்குறாங்க. ஸோ புக்கிலே என்னென்ன கொஷின்ஸ் படிக்கணும் அது படித்தா போதும். சார் ரொம்ப மக்கா இருக்க கிராமரில் எனக்கு கிராமரே தெரியாது, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் ரொம்ப டெக்னிக்கலாகவும் ரொம்ப டென்சஸ் எல்லாம் சொல்லியும் ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் சொல்லியும் நான் சொல்லி தரப்போகிறதில்ல. ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்ல போகிறேன். ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ கவனிங்க. ஏன்னா ரொம்ப பேர் இதை தான் மார்க் விட்றீங்க, அதனால தான். ஸோ புக்கில் எங்கே வரும் அப்படிங்கிறது கடைசியில் தான் சொல்ல போகிறேன், எங்கே இருக்குதுன்னு. அதை நீ மனப்பாடம் பண்ணாலும் சரி இல்லை புரிஞ்சு படித்தாலும் சரி, அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துரு. அந்த பேஜ் நம்பரோட சொல்லியிருக்கேன். ப்ளஸ் நான் பிகின் வித் இஃப் வேர் ஆட் நான் சொல்லி கொடுத்துட்றேன். அது ஈஸி, சின்ன சின்ன சேஞ்ச் தான். அடுத்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் 5 எக்ஸாம்பிளோட சொல்லி கொடுத்துட்றேன். அதையே பார்த்தாலே போதும். அடுத்தது ரிப்போர்ட்டட் ஸ்பீச் மட்டும் புக்கில் பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஏன்னா கொஞ்சம் நிறையா இருக்குது, எல்லாம் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. பட் அது பார்த்திங்கனாலே போதும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது 3. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்டாக ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இஃப் ஹேட். ஸோ ஈஸி தான், ஓகேவா? ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸும் நான் சொல்லிடுவேன், எப்படி என்னங்கிறத சொல்லிடுவோம். புரிஞ்சால் பாரு, இல்லையா புக்கில் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன். அதை நீ ஒழுக்கமாக மனப்பாடம் பண்ணிட்டு போனால் கூட எழுதலாம். இப்போ சொல்லக்கூடாது, பட் என்ன பண்ணுறது, கடைசி நிமிஷம், நாளைக்கு பப்ளிக்கு, அதனால் ஓகே. சரி, இப்போ பாரு, சின்ன ஒரு ட்ரிக்கு தான். பிகின் வித் ஹேட். இஃப் ஐ ஹேட் கம் ஏர்லி. சப்ஸ்கிரைப் பண்ணு, லைக் பண்ணு. கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணு. கரியர் கைடன்ஸ் வீடியோ வரும். ஐ வுட் ஹாவ் அட்டெண்டட் தி இன்டர்வியூ. ஒன்றுமே பண்ணாத இஃப்பை தூக்கிடு, ஹேடை போட்டுரு. இஃப்பை தூக்கிட்டு ஹேடை போட்டுரு. 2 ஆட் இருக்குமா? இருக்கக்கூடாதுல்ல. இந்த ஐயும் போட்டுரு. திரும்ப ஆடு போடுவியா? போடக்கூடாது. ஹேடை இஃப்பையும் தூக்கிடு. ஃபஸ்ட்டு இஃப்பை தூக்கிடணும், அதுக்கு முன்னாடி ஹேடை போட்டுடணும். எல்லா கொஸ்டினும் இப்படி தான் வரும். அதுக்கப்புறம் ஐயை போட்டுட்டு ஹேடை தூக்கிடு, அவ்வளோதான். அப்படியே பாக்கி இருக்கிறது எழுதிடு, அவ்வளோதான். ஹேடை கம் ஏர்லியர். ஐ வுட் என்னது ஹாவ் அட்டெண்ட் தி இன்டர்வியூ. ஸோ இதே மாதிரி மாடலில் எது வேணாலும் கேட்கலாம், பார்த்துக்கோங்க, ஓகேவா? இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும், பயப்படாதீங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து ஒன்று வருது. unless you go for a walk regularly you cannot reduce your weight. begin with if. நீ என்ன பண்ணுவ? if unless you go அப்படின்னு நினச்சிடுவேன். நெகட்டிவ் டேர்ம்ஸ் தூக்கணும். ஸோ அன்லெஸ்ஸு நெகட்டிவ். அன்லெஸ்ன்னு வர கேசஸ் அதிகமாக கேட்குறாங்க. அன்லெஸ்ன்னு அன்லெஸ்ஸே இருக்கக்கூடாது, தூக்கிடு. அப்புறம் cannot, not, cannot அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு பாரு. நாட்டை தூக்கிடு, அவ்வளோதான். இப்போ இஃப்பை தூக்கி முன்னாடி போகிறோம். இஃப் யூ go for a walk regularly, ஓகேவா? you cannot மாற்றிட்டேன், reduce your weight, அவ்வளோதான், முடிஞ்சு. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, இதே மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. you will not reach our goal unless you choose your dream. நீ என்ன பண்ணுவ? if you will not reach our goal unless you choose அப்படின்னு எழுதிடுவேன். சார் அன்லெஸ் சூஸுங்கிறப்ப அன்லெஸ் சேஸ், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு அன்லெஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன்? அன்லெஸ்ஸு நாட் வந்தால் தூக்குன்னு சொல்லியிருக்கேன். இங்கே நாட் இருக்குது, இதையும் தூக்கிடலாம், அன்லெஸ்ஸையும் தூக்கிடலாம். இப்போ பாக்கி இஃப் யூ வில் ரீச் அவர் கோல் யூ சேஸ் யுவர் ட்ரீம் அப்படி எழுதுவேன். மீனிங்லெஸ்ஸாக இருக்குல்ல. நீ உன் ட்ரீமை சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உன் ட்ரீமை அடையணும்னு நினச்சிங்கன்னா, கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரீமை சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. யூ சேஸ் யுவர் ட்ரீம் அப்படிங்கிறோம். அப்போ இதை தூக்கி முன்னாடி போட்டுடலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பாரு. இஃப் யூ சேஸ் யுவர் ட்ரீம், உன் ட்ரீமை துரத்துனீங்கன்னா, ஓகேவா? யூ வில் ரீச் அவர், யூ வில் நாட் வரக்கூடாதில்ல, யூ வில் ரீச் அவர் எழுதுவேன். யுவர் அவனை பற்றி தானே சொல்கிறேன். யுவர் கோல், அவரை அவங்க கொடுத்துட்டாங்க, நீ யுவர் கோல் அப்படின்னு எழுதுகிற, ஓகேவா? இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, பார்த்து வச்சுக்கோ. இந்த மாதிரியும் கேட்கலாம், ஓகேவா?
அப்போ பின்னாடி அன்லெஸ் வரும்பொழுது இந்த மாதிரி மீனிங்லெஸ்ஸாக இருந்தால் நீங்கள் மாற்றிக்கணும். ஓகே தானே? சும்மா இஃப் முன்னாடி போட்டால் மார்க் கொடுத்துருவாங்களாம் கிடையாது. ஸோ இப்போ இஃப் ஆட் பார்த்தாச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் பாரு. இஃப் சரவணன் ஹேட் பிளேட் வெல் ஈ வுட் ஹாவ் வான் தி மேட்ச். ஒன்றுமே இல்லை, நான் என்ன சொல்லியிருக்கேன், இஃப் முன்னாடி வந்தால் தூக்கி பிகின் வித் ஹேடு கொடுத்துருக்காங்க. அதனால் இஃப் முன்னாடி வந்தால் தூக்கிடு, ஹேடை தூக்கிடு, அப்போ முன்னாடி வந்து அந்த ஹேடை தூக்கி போட்டுரு, அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேவா? அப்போ பிகின் வித் ஹேடு வந்தால் என்னென்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம்பிள், அண்ட் பிகின் வித் இஃப் அப்படிங்கிறது 2 எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு பிகின் வித் ஹேட் அது புரிஞ்சிருக்கும். வேர் வந்து நீங்கள் பார்த்துக்கணும், பிகின் வித் வேர் அது ரேராக தான் கேட்குறாங்க, பார்த்துக்கணும். இதே மாதிரி தான். ஓகேவா? ரைட். ஹேடுக்கு பதிலாக வேறுன்னு அர்த்தம், அவ்வளோதான். அடுத்தது சிங்கிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ் கிடையாது, சிங்கிள் சென்டென்ஸ். இது உங்கள் புக்கிலே பின்னாடி இருக்க 220 நினைக்கிற பேஜ், எனக்கு தெரியல. அதில் இருக்க 5 கொஸ்டின், அந்த 5 கொஸ்டின் ஒன்று வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு தான் இருக்குது, வந்தால் லக்கு. ஐ மெட் எ மேன் அட் தி பார்ட்டி, ஈ இஸ் தி சேர்மன் ஆஃப் கம்ப்யூட்டர் ஃபர்ம். இந்த சிங்கிள் சென்டென்ஸு, இந்த சென்டென்ஸை சிங்கிளாக மாற்றணும், அவ்வளோதான். தவிர நீங்கள் என்ன கிராமர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணிக்கலாம், டென்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், லிங்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கரெக்டான ஒரு வேலை அது வந்து கம்பைன் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ ஓனாகவே இது எழுதலாமா? ஐ மெட் எ மேன் அட் தி பார்ட்டி, ஹீக்கு பதில் ஹூ இஸ் தி சேர்மன் ஆஃப் கம்ப்யூட்டர் ஃபர்ம், அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்தது மகாத்மா காந்தி ஸ்டூட் ஃபார் அஹிம்சா, த ஹோல் வேர்ல்ட் நோஸ் இட். பட் த ஓல்ட் வேர்ல்ட் நோட்ஸ் தட் மகாத்மா காந்தி ஸ்டுட் ஃபார் அஹிம்சா. ஸோ இது வந்து வேறு மாதிரியும் எழுதலாம். ஓகேவா? அடுத்தது கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த், யூ வில் ரீப் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். இஃப் யூ முடிஞ்சல, இஃப் யூ கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த், யூ வில் ரீப் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். சரி, இஃப் போடாமல் எழுதிடலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி இஃப் யூ அப்படின்னு போட்டிருக்கேன், அவ்வளோதான். கன்சிடர் ஆல் தி ஃபேக்ட்ஸ் ஒன்ஸ் அகெயின், தென் மேக் யுவர் டெசிஷன். அப்படி தானே? ஸோ அப்போது மேக் யுவர் டெசிஷன் ஆஃப்டர் கன்சிடரிங் ஆல் தி ஃபேக்ட்ஸ் ஒன்ஸ் அகெயின். இதே நீங்கள் வேறு மாதிரி எழுதலாம். கன்சிடர் ஆல் தி ஃபேக்ட்ஸ் ஒன்ஸ் அகெயின், பிஃபோர் மேக் யுவர் டெசிஷன். ஸோ டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கன்சிடர் ஆல் தி ஃபேக்ட்ஸ் ஒன்ஸ் அகெயின் அப்படியும் எழுதலாம். நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் எழுதணும், அப்படி தான் எழுதணும்னு இல்லை. எ நம்பர் ஆஃப் புக்ஸ் ஆர் மிஸ்ஸிங் ஃப்ரம் தி லைப்ரரி, மெஷர்ஸ் ஷுட் பி டேக்கன் டு retrieve them. As a number of books are missing from the library, measures should be பாருங்க, அதே தான் இருக்குது. ஆஸ் ஏ நம்பர் ஆஃப் மட்டும் ஆட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஒரு மீனிங்ஃபுல்லாக இருந்தால் போதும், அவ்வளோதான். இதே நீங்கள் திருப்பி எழுதி விட்டால் கூட 1 மார்க் சில டைம் போடுறாங்க சிங்கிள் சென்டென்ஸில் மட்டும். கேட்டாலுக்கு பார்ப்போம். அடுத்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், கஷ்டமான ஒரு டாப்பிக்கு. இருந்தாலும் ஒரு ஷார்ட் ஃபார்மில் ஷார்ட் ட்ரிக்காக நான் சொல்லித்தரேன். புரிஞ்சால் ஏற்றுக்கோ, புரியலன்னு நான் சொல்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். டைப் 1 சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் சிம்பிள் இன்ஸ்பைட் ஆஃப் தோ பட். அதாவது காம்பவுண்ட்னா சேர்க்கறது, காம்ப்ளெக்ஸ்னால் காம்ப்ளெக்ஸ் டைம், சிம்பிள்னா சிம்பிள் எழுதுறது, அவ்வளோதான் மீனிங். அப்போ இன்ஸ்பைட் யூஸ் பண்ணலாம், காம்ப்ளெக்ஸ் வந்தால் தோ யூஸ் பண்ணலாம், காம்பவுண்ட் வந்தால் பட் யூஸ் பண்ணலாம். டைப் 2 பீயிங் பிகாஸ் ஆஃப். ஸோ அடுத்து ஆஸ் ஸோ. டைப் 3 டூ இந்த டூ யூஸ் பண்ணலாம், இந்த டூ யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணலாம் காம்ப்ளெக்ஸில். தட் கேன் குட் நாட் எல்லாம் யூஸ் பண்ணலாம். வெரி அண்ட் ஸோ யூஸ் பண்ணலாம், கேன் குட் நாட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், இது 2 ஒரே மாதிரி இருக்குது. அடுத்து டைப் 4 இதில் எதுவும் இல்லை. அன்லெஸ் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் டேர்மில் யூஸ் பண்ணலாம், காம்பவுண்டு அவட மாற்றும் போது அதர்வைஸ்ன்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஓரளவுக்கு ஞாபகம் வச்சு எழுதுங்க. பட் இது மட்டும் பத்தாது. பட் இருந்தாலும் நம்ம பேஜ் நம்பர் 218 இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் நாளைக்கு பார்த்துருப்போம். இதே மாதிரி மாடலில் எது கேட்டாலும் எழுதிடலாம். இதே கேட்குறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது, 90% வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்க. பிசைட்ஸ் பீயிங் எ சிங்கர், ஷீ இஸ் ஆல்சோ எ டான்சர். ரீரைட் எஸ் எ காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட்னா என்ன? இணைக்கிறது. காம்பவுண்ட்னா சேர்க்கறது, அப்படி தானே? இணைச்சிரு, அவ்வளோதான். ஷீ இஸ் எ சிங்கர், பிசைட்ஸ் பீயிங் எ சிங்கர் அப்படிங்கிறதோட ஷீ இஸ் எ சிங்கர் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ டான்சர், அவ்வளோதான். அண்டுன்னு போட்டு சேர்த்திரு. காம்பவுண்ட்னா அண்டுன்னு போட்டு சேர்த்தணும் அவ்வளோதான். அதுக்குன்னு அண்டுன்னு எல்லா இடத்துலையும் போடக்கூடாது, இந்த இடத்துல வரனால போடுறேன். அடுத்து பிரவீன் ரேன் இன் டு தி ஃபீல்டு ஸோ தட் ஹீ மைட் கங்க்ராச்சுலேட் தி வின்னர்ஸ். சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றணும். பிரவீன் ரேன் இன் டு தி ஃபீல்டு, ஸோக்கு பதிலாக டூ, ஸோ தட் ஹீ அப்படிக்கு பதிலாக டூ கங்க்ராச்சுலேட் தி வின்னர்ஸ். ஸோ தட் ஹீ மைட் அப்படிங்கிறத தூக்கிட்டு டு கங்க்ராச்சுலேட் தி வின்னர்ஸ். ஏன்னா நம்ம சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றுறோம், சிம்பிளாக எழுதணும். யூ மைட்டு, கீ மைட்டு, இந்த பட்டு, தோ, அன்லெஸ் இதெல்லாம் தேவையே கிடையாது, காம்ப்ளெக்ஸாக தேவை கிடையாது. சிம்பிளாக புரிகிற மாதிரி எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் அதை. அடுத்தது
த மவுண்டைன் ஆஸ் ஸ்டீப் பட் ஹீ வாஸ் ஏபிள் டு கிளைம் இட். ரொம்ப ஹைட்டாக இருக்குது, ஆனால் எப்படியாவது அவன் கிளைம் பண்ணிடுறான் அப்படிங்கிறது. தோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தானே, தோ யூஸ் பண்ணலாம். தோ த மவுண்டைன் ஆஸ் பி ஸ்டீப் பட்டை தூக்கிடு. தோ வந்தால் பட்டு வராது. அப்போ தோ வந்துச்சுன்னா பட்டை தூக்கிட்டு ஹி வாஸ் ஏபிள் டு கிளைம் இட், அவ்வளோதான். தோ வந்தால் பட்டு வரக்கூடாது, அதனால் பட்டை தூக்கியாச்சு, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றியாச்சு. அடுத்தது, ஸ்மிதா கேரிட் அவுட் தி சர்வே அண்ட் ப்ரெசன்டட் ரிப்போர்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க, சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றணும். கேரிங் அவுட் ஆஃப் தி சர்வே ஸ்மிதா ப்ரெசன்டட் ஹர் ரிப்போர்ட். இப்போது ஸ்மிதா கேரிட் அவுட் தி சர்வே அண்ட் ப்ரெசன்டட் ஹர் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கா. இப்போ ஸ்மிதா கேரிட் அவுட் தி சர்வே, ஷீ ப்ரெசன்டட் ஹர் ரிப்போர்ட் அப்படின்னு எழுதலாம். உங்களுக்கு சின்ன சேஞ்ச் பண்ணால் போதுங்கிறேன், இல்லை நீங்கள் வந்து இப்படி எழுதலாம். ஓகே, அடுத்தது, ஏன்னா சிம்பிள் சென்டென்ஸ் அதனால தான் நான் என்ன சொன்னேன், அன்லெஸ்ன்னு கொடுத்துருக்குறான், காம்பவுண்டாக மாற்ற சொல்லியிருக்கேன். அப்போ அன்லெஸ்ஸை தூக்கணும். அப்போ அன்லெஸ் யூ ஹேவ் ஏ வேலிட் பாஸ்போர்ட் யூ கேனாட் லீவ் தி கண்ட்ரி. அப்போ யூ மஸ்ட் ஹேவ் ஏ வேலிட் பாஸ்போர்ட். ஏன்னா மஸ்ட்டு, கிஸ்ட்டு, இந்த குட்டு, ஷுட்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டாக கூட வரும். அப்போ யூ மஸ்ட் ஹாவ் ஏ வேலிட் பாஸ்போர்ட், ஆர் யூக்கு பதிலாக ஆரும் நம்மளுடைய காம்பவுண்டில் சேர்க்கறதுக்கு நீங்கள் இங்கெல்லாம் தேவை அங்கே சேர்க்கணும். ஆர் யூ கேனாட் லீவ் தி கண்ட்ரி. 2 சேஞ்ச் தான். திஸ் இஸ் நாட் தி வே டு ஆன்சர். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை மாத்திரம், திஸ் இஸ் நாட் தி வே இன் விச் யூ ஷுட் ஆன்சர், அவ்வளோதான். சிலது வந்து நான் வந்து அப்படியே சொல்லியிருப்பேன், ஏன்னா இப்போ சொல்கிறதுக்கும் பயங்கரமாக உங்களை வந்து ட்விஸ்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் சொல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரி புரியுதோ அதான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் தயவுசெய்து இதுதான் அப்படிங்கிறது படிச்சுட்டு போங்க கடைசி நிமிஷத்தில். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இதையாவது ஒழுக்கமாக பாருங்கள், போதும். இதே மாதிரி தான் வரப்போகுது, ஓகேவா. இதுலேருந்து அதிகமாக கேட்குறாங்க. நான் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச் சொல்லி தரதுக்கு டைம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பேஜ் நம்பர் 215 216 இருக்கக்கூடிய இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றக்கூடியதும் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ எப்படி வேணாலும் அதை கேட்கலாம். அதை கண்டிப்பாக பார்த்துட்டுப்போம். மொத்தம் ஒரு 15 என்னமோ தான் இருக்குது. அதுலேருந்து ஒன்று கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்க போகிறான், அதுதான் இங்கே போடுறேன். அதையாவது பார்த்துட்டு போனால் அந்த ஆன்சரை பார்த்தாலே உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை நீ பார்த்துட்டு போனால் போதும். அடுத்தது, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். சேஞ்ச் இன்டு பேசிவ். அதிகமாக சேஞ்ச் இன்டு பேசிவ் தான் கேட்பான், ஆனால் சேஞ்ச் இன்டு பேசிவ் ஆக்டிவ்னு இப்போ கொடுக்குறதில்ல. சேஞ்ச் ஓவர் அதர் வாய்ஸ், சேஞ்ச் இன்டு அதர் வாய்ஸ்ன்னு தான் கொடுக்குறான். ஃபஸ்ட்டு ஆக்டிவாக பேசிவான்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அது பேசிவ் என்ன ஆக்டிவ் என்னங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம மாற்றுறதுக்கும் வசதியாக இருக்கும், கண்டுபிடிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். பாருங்கள், சப்ஜெக்ட் ஐ, ஆப்ஜெக்ட் மீ. இந்த சைடு இருக்கிறதெல்லாம் சப்ஜெக்ட்டு, இந்த சைடு இருக்கிறது ஆப்ஜெக்ட்டு, ஓகேவா. வி வந்து அஸ்ஸாக மாற்றணும். அதாவது இப்போ பேசிவாக மாற்றுறதுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஐ வந்து ஆக்டிவாக இருக்கும் பொழுது பேசிவாக இருக்கும்போது மீன் மாறிடும். மீ வந்தால் அஸ்ஸு, ஹீ வந்தால் ஹிம்மு, ஷீ வந்தால் ஹர்ரு. ஏன்னா பேசிவாக சொல்லும்போது கொஞ்சம் ஆக்டிவாக என்ன சொல்கிறது, மறைமுகமாக இருக்கணும். அதுதான் வந்து உங்களுக்கு மீனிங்காக சொல்ல முடியும். தே வந்து தெம்மு, யூ, இட், அவர், யுவர், நோ சேஞ்ச், இதில் எந்த சேஞ்சுமே இல்லை. இதுக்கு அப்படியே போட்ட வேண்டியதான். ஐஎன்ஜி வந்தால் பீயிங், இடி வந்தால் பீன், இடி ஃபார்மேட்னா ஹேப்பண்ட், அந்த மாதிரி வந்தால். ப்ரெசண்ட்னா பாஸ்ட், இது ப்ரெசண்ட்டு இது பாஸ்ட், அப்படி இது ப்ரெசண்ட்டு இது பாஸ்ட், அந்த மாதிரி. அடுத்து டைப் 1 இம்பேரேட்டிவ். இம்பேரேட்டிவ்னா ஆர்டர் போடுறது. ஸோ ஒன்றும் இல்லை, ஆர்டர் போடுறது, ஏதோ ரெக்வஸ்ட் பண்ணுறதும், ரெக்வஸ்ட் இல்லை சொல்கிறது, ஏதாவது ஒன்று சொல்லி கேட்குறது. ஒர்க் ஹார்ட், யூ ஆர் அட்வைஸ் டு ஒர்க் ஹார்ட், யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு ஒர்க் ஹார்ட், அப்படி எழுதணும். அடுத்தது, ப்ளீஸ் அசம்பிள் இன் தி கிரவுண்ட், யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு அசம்பிள் இன் தி கிரவுண்ட். இங்கே பாரு, ஒர்க் ஹார்டுங்கிறது கூட ஓகே, ப்ளீஸ் அப்படிங்கிறது ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்போ அதனால் யூ ஆர் ரெக்வெஸ்டட் அப்படி தான் எழுதணும். அடுத்த டைப் 2 இன்டர்வேட்டிவ். ஹூ ஹேஸ் ப்ரோக்கன் தி சேர், பை ஹூம் ஹேஸ் சேர் பீன் ப்ரோக்கன். ஓகே, ஹேஸ் சேர் பீன் ப்ரோக்கன், ஓகேவா. இது நீங்கள் வந்து பை ஹூம் அப்படின்னு மாற்றணும். ஹேஸ் தி சேர் பீன் ப்ரோக்கன், ஓகேவா. பை ஹூம், இது 2 கொஸ்டின். இன்டகிரேட்டிவ்னா அந்த கொஸ்டின் மார்க் வர மாதிரி, அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பை ஹூம் வில் தி நியூ ஸ்டேடியம் பி பில்ட், ஹூ வில் பில்ட் தி நியூ ஸ்டேடியம், அவ்வளோதான், கொஸ்டின் மார்க் மாதிரி. டைப் 3 நெகட்டிவ். லெட் தி டோர் நாட் பி ஓப்பன், டு நாட் ஓப்பன் தி டோர். நீங்கள் இப்படியும் மாற்றுற மாதிரி கேட்பாங்க, அப்படியும் மாற்றுற மாதிரி கேட்பாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்து ஜென்ரலாக கேட்குறது. தி ஆஃபர்ட் தி ஜாப் டு சுந்தரி, சுந்தரி வாஸ் ஆஃபர்ட் தி ஜாப் பை தெம். இது கேட்டிருக்காங்க. தி ஆஃபர் தி ஜாப் டு சுந்தரி, சுந்தரி வாஸ் பேசிவாக மாற்றுறேன், அப்போ வாஸ் பை வரும்.
சுந்தரி வாஸ் சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக மாற்றிடும். பேசிவ் ஆக்டிவ் டு பேசிவாக மாத்திரம் தான் சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக மாறிடும், ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாறிடுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது சுந்தரி வாஸ் சுந்தரி வந்து முன்னாடி போயிடும். வாஸ் ஆஃபர்ட் தி ஜாப் பை தெம், தேங்கிறது தெம்முன்னு மாறிச்சு. பேஜ் நம்பர் 77 பேசிவ் வாய்ஸாக மாற்றுறதுக்கு A to O முடி நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? புக் பேக்கில் 77 டாஸ்க் 1 பேஜ் நம்பர் அதில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்துட்டு அதில் ஒன்று வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மாடல்லையும் வரும், அதே நீங்கள் போட்டு பாருங்கள். த கவர்னர் இனாகரேட்டட் தி எக்ஸிபிஷன் at 10 o'clock. இது ஒரு ஜென்ரலான ஆக்டிவ் வாய்ஸ் பேச சேஞ்ச் இன் டு வாய்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போது நீ இது வந்து டேரக்ட் மாதிரி தான் இருக்குது, ஆக்டிவ் வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ பேசிவ் வாய்ஸாக மாற்றலாம். எப்பவுமே சப்ஜெக்ட் வந்து முன்னாடி போட்டுரும், ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி போட்டோம், சப்ஜெக்ட் முன்னாடி போயிடும். அப்போ த எக்ஸிபிஷன் வாஸ் இனாகரேட்டட் பை, அப்படி தானே? த எக்ஸிபிஷன் வாஸ்னா பேசிவாக மாறுது, பேசிவாக மாறினா வாஸ் பை வரும். இனாகரேட்டட் பை தி கவர்னர் at 10 o'clock. இது செம்ம ஈஸி. இந்த மாதிரி இருக்கிறதா அதிகமாக கேட்குறாங்க, இது பார்த்து வச்சுக்கோ. பட் இதுதான் வரும்னு நான் சொல்லலை, இதே மாதிரி மாடலில் நான் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்க. அடுத்த டாஸ்க் 2 பேஜ் நம்பர் 78 ஆக்டிவாக மாற்றுறதுக்கு ABJIE இதெல்லாம் போட்டுப்பார். கண்டிப்பாக சொல்கிறேன், இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி இருக்கிறது க்ரியேட்டிவாக கேட்பாங்க. அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து கேட்டாங்க. அதனால் வைல்டு பெங்குயின்ஸ் அட்டாச்டு மை சிஸ்டர், இது ஒன்று. மை சிஸ்டர் பாரு, நான் என்ன சொன்னேன், ஆப்ஜெக்ட் வந்து பின்னாடி போயிடும், சப்ஜெக்ட் வந்து முன்னாடி போயிடும். மை சிஸ்டர் வாஸ் அட்டாச்சுடுங்க பாரு, அட்டாக்டு பை வைல்டு பெங்குயின்ஸ். ரொம்ப ஈஸி. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுலேருந்து தான் ஒரு கொஷின் போன வருஷம் வந்தது. எ லெட்டர் ஹஸ் டு பி போஸ்டட் டு மீ, ஐ ஹாவ் டு போஸ்ட் எ லெட்டர். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு மாதிரி பார்த்துக்க. ஃப்ரெஞ்ச் இஸ் ஸ்போக்கன் இன் மெனி பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு, பீப்புள் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் இன் மெனி பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு. பாரு எப்படியெல்லாம் மாற்றுறாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதிகமாக எப்படி கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்குறாங்க, வாசு பை வர மாதிரி. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பார்த்தா கடல் மாதிரி இருக்குது, நிறைய இருக்குது, பார்க்கணும். நான் இப்போ வந்து ரூல்ஸே சொல்லாமல் உனக்கு அவுட்லைனாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதா சொல்லியிருக்கேன். இதுதான் அதுன்னு சொல்லியிருக்கேன். லாஸ்ட் மினிட் எப்படி சொல்லிக் கொடுக்குமோ அப்படி தான் சொல்லியிருக்கேன். இதை வச்சு நீ இப்படியே படிச்சுட்டு கண்டிப்பாக 6 மார்க் எடுத்துடலாம். இஃபு ஹேடு வேறு வர மாதிரி நான் சொல்லிட்டேன்னா அது கண்டிப்பாக ஒன்று வந்துருமா? அப்புறம் சிம்பிள் காமன் காம்ப்ளெக்ஸில் புக் பேக் சொன்னேன்னா அது கண்டிப்பாக வந்துருமா? பேஜ் நம்பரில் போய் பார்த்துக்க. அதில் வரலைன்னா அதே ஒரு மாடலில் வரும். ஓகே, சிங்கிள் சென்டென்ஸ் சொன்னால் அதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று வரக்கு வாய்ப்பு இருக்குது. இது 3 படிச்சுன்னா 2 எழுதலாம். அப்புறம் டைரக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இருக்குது. அதில் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுன்னு சொல்லி ஒன்று சொன்னால் அது சொல்லிக் கொடுக்கல, இருந்தாலும் உங்கள் புக் பேக்கில் இந்த பேஜ் நம்பரில் பார்த்துக்கோங்கன்னு சொன்ன இந்த PDF தரேன். அந்த பேஜில் இருக்க ஒரு 15 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீ மனப்பாடம் பண்ணிவியோ இல்லை புரிஞ்சு படிப்பியோ கன்ஃபார்மாக ஒரு 2 மார்க். அதே மாதிரி தான் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கேன், அதையும் பாரு, நான் சொன்னதையும் பாரு. நன்றி. அவ்வளோதான். இங்கிலீஷ் நல்லா பண்ணிட்டு வாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோ ரொம்ப இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ.